ஸ்வீட் ரெசிபி கொடுத்தே ஆகணும். ஏஜ் அட்டன் பண்ணால் ஒவ்வொரு நாளும். ஆனால் இது இந்த மாதிரி இந்த 7 days 9 days கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? 2 ஏலக்காய். ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை, வால்நட்டு, பாதாம் எல்லாத்தையும் வந்து நெய்யில் வறுத்துக்கலாம். இந்த நெய்யிலையே வந்து பச்சை பயிரை ஊற வச்சு இந்த மாதிரி முளை கட்டி வைக்கணும். அதுதான் மெயின். போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிக்கணும். தண்ணீரில் பாலில் நல்லா நோட் பண்ணிக்கணும். 3 விசில் 4 விசில் விடலாம். 3 விசில் வந்துருச்சு. இதுக்கு நமக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை போடுறேன், ஒயிட் சர்க்கரையும் போடலாம். இல்லை தேங்காய் இருந்தால் தேங்காய். நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, முந்திரி திராட்சை வால்நட் நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த கப்பில் ஒரு கப் பால், அவ்வளோதான். ஆக்சுவலாக அது பாயாசம் மாதிரி, கஞ்சி உளுத்தங்கஞ்சின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அது பச்சை பயிறு கஞ்சின்னு சொல்லலாம், பாயாசம் என்னென்னு சொல்லலாம். எனக்கு நெய்பர்ஸு அவங்களுக்காக இன்றைக்கி நான் பண்ணது. இது வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். அவங்க சாப்பிடாதவங்களும் சாப்பிட்றாங்க. இது வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுங்க.